பிரைஸ் த லார்ட். இந்த ஏப்ரல் மாதத்தில் 20ஆம் தேதியாகிய இந்த சனிக்கிழமையின் காலை வேளையில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் நம்ம தியானிக்கிற கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 28வது வசனம். மேத்யூ சாப்டர் 10 verse 28. ஆத்துமாவை கொல்ல வல்லவர்களாயிராமல் சரீரத்தை மாத்திரம் கொல்லுகிறவர்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம். ஆத்துமாவையும் சரீரத்தையும் நரகத்திலே அழிக்க வல்லவருக்கே பயப்படுங்கள். ஹல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பேசின இந்த அருமையான வசனத்தை இந்த காலை வேளையிலே தியானிக்க தேவன் கொடுத்த கிருபைக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாமா. ஆண்டவர் யாருக்கு நம்ம பயப்படணும் அப்படின்னு இந்த வசனத்தில் அவ்வளோ அருமையாய் அவர் சொல்லுகிறார். ஆத்துமாவை கொல்ல வல்லவர்களாயிராமல் சரீரத்தை மாத்திரம் கொல்லுகிறவர்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம். அப்போது ஒரு சிலர் நம்ம ஆத்துமாவை அவங்களால கொல்ல முடியாது, சரீரத்தை அவங்களால கொல்ல முடியும். யார் அது? எல்லா மனிதர்கள் இல்லை. இப்போ மனிதர்கள் ஆகிய இப்போ ஒருத்தர் கண்ணை காட்டுறாங்க அப்படின்னா அவங்க எதை நம்மக்கிட்ட இருந்து எதை அவங்க கொல்ல முடியும்? நம்ம சரீரத்தை அவங்களுக்கு கொல்றதுக்கு அந்த கண்ணுக்கு பவர் இருக்குது, இல்லை அந்த கத்திக்கு பவர் இருக்குது. ஆனால் அந்த கன் நம்மளுடைய ஆத்துமாவை கொல்ல முடியுமா அப்படின்னா இல்லை பிரியமானவர்களே. ஆத்துமாவை அது ஒன்றும் செய்ய முடியாது. இன்றைக்கி எவ்வளோ பேர் கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்துகிறாங்க, எவ்வளோ ஊழியர்கள் எல்லாம் தாக்குகிறார்கள், அவர்களை எல்லாம் என்னெல்லாமோ துன்பப்படுத்துகிறத நம்ம கேள்விப்படுகிறோம். அவங்க துன்பப்படுத்துகிறது இல்லது அவங்க அழிக்கிறது என்னது? அவங்க சரீரத்தை தான் அவங்களால அழிக்க முடியும், ஆனால் அவங்களுடைய ஆத்துமாவை அதை டச் பண்ண முடியாது. அதை தான் ஆண்டவர் இங்கே சொல்கிறாரு. ஆத்துமாவை கொல்ல வல்லவர்களாயிராமல் சரீரத்தை மாத்திரம் கொல்லுகிறவர்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம். அவங்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம் அப்படின்னா ஆண்டவர் ரொம்ப சிம்பிளாக சொல்கிறாரு, நீங்கள் மனிதர்களுக்கு பயப்பட வேண்டாம். மனுஷன் மிஞ்சி போனால் அவன் என்ன செய்வான்? எல்லாத்தையும் செஞ்சு பார்க்குறான். மிஞ்சி போனால் நம்மளை கொலை செய்ய போகிறான், அவ்வளோதானே இல்லையா? அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, அவன் கொலை செய்தாலும் அவன் சரீரத்தை மாத்திரம்தான் கொலை செய்ய முடியும், உன் ஆத்துமாவை அவன் டச் பண்ண முடியாது. யாரெல்லாம் நம்ம ஆத்துமாவை இயேசுவுக்கு நம்ம ஒப்பு கொடுத்துருக்குறோமோ, இனிமேல் இயேசு தான் என்னுடைய ஆத்தும நாயகர், இயேசு தான் என் வாழ்க்கையில் அப்படின்னு நம்ம ஆண்டவருக்கு நம்ம வாழ்க்கையில் ஒப்பு கொடுக்கும்போது நம்ம ஆத்துமாவை இயேசு மீட்டு எடுத்து விட்டார். இப்போ இந்த ஆத்துமா இயேசுவுக்கு சொந்தமாக, பரலோகத்துக்கு சொந்தமாக நம்மளே இயேசு மாற்றி விட்டார். அப்போ மரித்தாலும் நம்ம எங்கே போய் இருப்போம்? பரலோகத்தில் தேவனோடு கூட இருக்க போகிறோம். அதைத்தான் இந்த இடத்துல அறிந்து கொள்கிறோம். அப்போ மனிதர்களுக்கு நம்ம பயப்பட வேண்டாம். ஆனால் யாருக்கு தெரியுமா பயப்படணும்? ஆத்துமாவையும் சரீரத்தையும் நரகத்திலே அழிக்க வல்லவருக்கு பயப்படுங்கள். யாரது? நம்முடைய ஆண்டவர் இல்லையா? நம்முடைய கர்த்தர். அவருக்கு அந்த பவர் இருக்குது. நம்ம ஆத்துமாவையும் நம்மளுடைய சரீரத்தையும் நரகத்தில் தள்ளுறதுக்கு கர்த்தருக்கு வல்லமை உண்டு. அப்போ நம்ம மரித்து தேவ சமூகத்துக்கு போகும்போது, நான் தேவனுக்கு என்னுடைய வாழ்க்கையை நான் ஒப்பு கொடுக்காமல், இயேசுவை நான் பின்பற்றாமல், இயேசுவின் நிமித்தமாக இயேசு சிந்தின இரத்தத்தினால் என்னுடைய பாவங்கள் கழுவப்படாமல் இருக்குமானால் என்னுடைய ஆத்துமா எங்கே போகுது? ஆத்துமா மட்டும் இல்லை, சரீரமும் சேர்ந்து நரகத்துக்கு போகுதே. நரகத்தில் அது அழியுமே. அது அப்படிப்பட்ட கர்த்தருக்கு பயப்படுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இப்போ யாருக்கு பயப்படணும்? நம்ம ஆத்துமாவை மரணத்துக்கு தள்ள வல்லமை உள்ள தேவனுக்கு நம்ம பயப்படணும். மனுஷ ஆத்துமாவை தொட முடியாது, மனுஷ ஆத்துமாவை அழிக்க முடியாது. நம்ம ஒரு ரட்சிக்கப்பட்டு ஒரு தீர்மானம் எடுத்துட்டிங்கன்னா உங்கள் ஆத்துமா தேவ சமூகத்தில் பாதுகாப்பாக இருக்கிறது. அதை தொட எந்த சக்தியாலும் முடியாது. ஆனால் நம்ம ஆத்துமா ரட்சிக்கப்படலைன்னா நம்ம நரகத்துக்கு தானே பிரியமானவர்களே போவோம். யோசித்து பாருங்கள். இன்றைக்கி நரகத்தை குறித்து நிறைய பேருக்கு அவேர்னஸே இல்லை. உலகத்தின் காரியத்தையே சுற்றி நம்ம வாழுகிறோம். பரலோகத்தில் ஒரு வாழ்க்கை இருக்குது, அதே போல் நரகத்திலையும் ஒரு வாழ்க்கை இருக்குது. யார் பரலோகத்துக்கு போவா, யார் நரகத்துக்கு போவா? பைபிள் அருமையாய் கர்த்தர் எழுதி கொடுத்திருக்கிறார். என்னுடைய சுய நீதியின் நிமித்தம் நான் பரலோகத்துக்கு போக முடியாது. நான் நல்லவனாக இருக்கிறேன், யாருக்கும் எந்த தீமையும் செய்யலை, நான் உண்டு, என் வாழ்க்கை உண்டுன்னு வாழ்கிறேன், நல்லவனாக இருக்கிறேன், அதனால நான் பரலோகத்துக்கு போக முடியுமா? முடியாது. ஏன் முடியாது? என்னுடைய நன்மை தேவனுடைய பார்வையில்
அழுக்கான கந்தையாக இருக்குதான். நான் நன்மைன்னு சொல்கிறது, நான் இதை பண்ணுறேன் அதை பண்ணுறேன் அப்படிலாம், அதெல்லாம் ஆண்டவருக்கு ஸ்டாண்டர்டுக்கு ஒன்றுமே இல்லை. அப்போது தேவனுடைய ஸ்டாண்டர்டுக்கு நான் வரணும்னா அதுக்கு தான் இயேசு இந்த பூமியில் இறங்கி வந்து அவருடைய இரத்தத்தை நம்முடைய பாவங்களை மீட்படையும்படி சிந்தினார். அப்போ நான் என்ன செய்யணும்? இயேசுவின் இரத்தத்தால் என் பாவம் கழுவப்படணும். இயேசுவே என் பாவத்தை மன்னிங்க, என்னை கழுவுங்கப்பா, உங்கள் ரத்தத்தினால கழுவுங்க, என்னை உங்கள் பிள்ளையாக ஏற்றுக்கொள்ளுங்க, என் இருதயத்தில் நீங்கள் வந்து வாசம் பண்ணுங்க, என்னுடைய வாழ்க்கையை உங்களுக்கே நான் அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே அப்படின்னு நம்ம ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கும்போது நம்ம ஆத்துமாவை கர்த்தர் மீட்டு எடுக்கிறார். அப்போ பரலோகத்தில் நம்மளுக்கு ஆண்டவர் இடம் கொடுக்கிறார். இல்லாவிட்டால் நம்மள எங்கே போகிறோம்? நரகம். அதைத்தான் இந்த இடத்துல பார்க்குறோம். மனுஷங்க உங்கள் ஆத்துமாவை தொட முடியாது, மிஞ்சி மிஞ்சி போனால் அவங்க சரீரத்தை கொல்லலாம். அவங்களுக்கு இவ்வளோ பயப்படுறீங்களே. அப்போ தேவனுக்கு ஆத்துமாவையும் நரகத்துக்கு தள்ள அவளுக்கு வல்லமை உண்டே, அவருக்கு ஏன் பயப்படக்கூடாது? கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நம்ம வாழ்க்கையில் இருக்கணும். பிரியமானவர்களே, இன்றைக்கி மனிதர்களுக்கெல்லாம் பயப்படுகிறோம். அவங்களுக்கு பயப்படுறோம், இவங்களுக்கு பயப்படுறோம். டீச்சர்ஸ்னால் பிள்ளைங்க பயப்படுறாங்க. இப்போ பெரிய வேலை ஸ்தலத்தில் இருக்கிற பெரியவர்களுக்கு பயப்படுகிறோம். இவங்க என்ன நினைப்பாங்க, அவங்க என்ன நினைப்பாங்க. இன்றைக்கி ஜனங்களுடைய வாழ்க்கையே இப்படி தான் இருக்குது. அவங்க என்ன நினைப்பாங்களோ, இவங்க என்ன நினைப்பாங்களோ, இதுலேயே வாழ்ந்து வாழ்ந்து முடிக்கிறோம். மனுஷங்களுக்கு அவ்வளோ பயப்படுகிறோமே. ஏன் கர்த்தருக்கு பயப்படக்கூடாது? ஏன் நம் தேவனுக்கு நம்ம பயப்படக்கூடாது? அதைத்தான் ஆண்டவர் சொல்றார், கர்த்தருக்கு பயந்து நடங்கள். மனுஷருக்கு பயப்படுகிறதை பார்க்கிறோம், கர்த்தருக்கு பயப்படுங்க. நீங்கள் மனுஷன் என்ன தான் பண்ணிடுவான், மிஞ்சி மிஞ்சி போனால் கடைசியில் நம்ம உயிரை வேணால் எடுக்கலாம். ஆனால் நான் ஜீசஸை பற்றி கொண்டா நான் நித்திய காலமாக ஜீசஸோடு இருக்க முடியுமே, தேவனோடு இருக்க முடியுமே. அந்த சாக்கியத்தை நாம் இழந்து போக கூடாது. கர்த்தருக்கு பயப்படும் போது அது தீமையை விட்டு நம்மளை விலக்கி காத்துக்கொள்ளும். கர்த்தருக்கு நான் பயப்படுறேன்னா ஒரு தீமை செய்யும்போது எனக்கு அந்த பயம் வருது, ஐயோ ஆண்டவருக்கு இது பிடிக்காது, அப்போ நான் அதை விட்டு விலகுகிறேன் இல்லையா? அதுதான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். நமக்கு இருக்க வேண்டிய ஒரே ஒரு பயம் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் மாத்திரம்தான். இந்த நாளில் ஆண்டவர் கொடுத்த இந்த அருமையான வார்த்தைக்காக இந்த காலை வேளையில் நம்ம கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாமா? மத்தேயு 10:28 ஆத்துமாவை கொல்ல வல்லவர்களாயிராமல் சரீரத்தை மாத்திரம் கொல்லுகிறவர்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம். ஆத்துமாவையும் சரீரத்தையும் நரகத்திலே அழிக்க வல்லவருக்கே பயப்படுங்கள். கர்த்தர் கொடுத்த வார்த்தைக்காக நன்றி செலுத்தி யாராவது நம்ம ஜெபிக்கலாமா?